ஹாய் யுவர் சவுத் ஆஃப்ரிக்கா T20 எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூமராலஜி பேஸில் டீம் வந்து ப்ரெடிஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா SCA T20யோட 23வது மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தோன்னா பால் ராயல்ஸும் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் இன்னைக்கு ஜனவரி 27 நைட் 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டைம் படி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி இந்த பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். BBL மேட்ச் வந்து ஃபைனல் வந்து ப்ரெடிஷன் வந்து கொடுத்துருந்தோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா வார்னர் மட்டும் தான் வந்து விளாண்டாரு. கிளப் ஜோல் பார்த்தீங்கன்னா வந்து விளாடலை. ரியல் மேட் வந்து 4 லிஸ்ட் தான் தான் கொடுக்கலாம் வந்து இருந்தேன். ஆனால் கிளப் ஜோல் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச்சில் கிளப் ஜோல் வந்து கேப்டன் வந்து கொடுத்துருந்தேன். அன்றைக்கி தான் அடி வந்து பிரித்து எடுத்திருந்தாரு. அதே மாதிரியான கிரகநிலை தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு வந்து இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொடுத்துருந்தேன் கேப்டனில். ஆனால் பார்த்தீங்கன்னா விளாடாமல் வந்து போயிட்டார். மிச்சர் ஒன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து மேட்ச்சை வந்து மாற்றிட்டு வந்து போயிட்டார். ஸோ பெருசாக விக்கெட்ஸ் வந்து உள்ள இந்த மேட்ச் வந்து பார்க்கலாம். 27 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9-1 காம்பினேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் சேர்ந்த காம்பினேஷன். செவ்வாய் சூரியன் சேர்ந்தால் யாருக்கெல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா ராகு சேர்ந்தவங்க சுக்கிரன் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்கும். சந்திரனை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆவரேஜாக வந்து இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிஷன்ஸ் வந்து பார்க்கையில ஃபஸ்ட்டு பால் ராயல்ஸ் வந்து பார்க்கலாம். எல் பிரிட்டோரியஸ் பார்த்தீங்கன்னா 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஜோ ரூட்டு ஒரு 25 ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து ஹெர்மன் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரன்ஸ் தான் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து வான்பரன் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்து இருக்குது, ஒரு 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து டி பெரலாகே வந்து பார்த்தோம்னா ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது. பாலிங் ஒர்க்கு ஒரு 2 விக்கெட் வந்து எடுப்பார். அவருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருக்குது. அடுத்து டேவிட் மில்லர் பார்த்தீங்கன்னா 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து தினேஷ் கார்த்திக் பார்த்தோம்னா 20 ரன்ஸ் தான் வந்து அடிப்பார். அடுத்து B14 வந்து பார்த்தோம்னா 1-2 விக்கெட் எடுக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து டி காலியம் வந்து பார்த்தோம்னா ஒரு விக்கெட் தான் வந்து எடுப்பார். அடுத்து முஜிப் ரஹ்மான் வந்து பார்த்தோம்னா 1-2 விக்கெட் எடுக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பீட்டர் வந்து பார்த்தோம்னா 2+ விக்கெட்ஸ் வந்து எடுப்பார். இப்போ பால் ராயல்ஸில் யாரெல்லாம் வந்து ட்ரீம் டீம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஜோ ரூட், வான்பரன், டி பெலலாகே, B14, பீட்டர் இவங்களாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வந்து பார்க்கலாம். கேக் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா பிரெண்டன் கிங்கு அவர் ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பிரீட்ஸ்கி பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து கேன் வில்லியம்ஸும் ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து மார்க்கஸ் டோனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து என்ரிச் கிளாசன் பார்த்தீங்கன்னா ஒரு 20+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து டபிள்யூ முல்டர் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து பி சுப்ராயன் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து கேசவர் மகாராஜ் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் வந்து எடுப்பார். அது ஜே டலா பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து நூர் அகமது வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வந்து எடுப்பார். இப்போது டர்பன் சூப்பர் ஜெயின்ஸில் யாரெல்லாம் வந்து ட்ரீம் டீம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் அதில் டிகாக், பிரெண்டன் கிங், பிரீட்ஸ்கி, மார்க்கஸ் டோனிஸ், பி சுப்ராயன், நூர் அகமது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட்டு யாரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம் வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் வான்பரன், டி பெலலாகி, பீட்டர் இவங்க 3 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக மாற்றி போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.